இந்த நல்ல காலை வேளை பொழுதுக்கு தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த காலை வேளையில் ஒரு வசனம் தியானிக்கலாம். நீங்கள் இது பார்ப்பீர்களானால் ஷேர், சப்ஸ்கிரைப், லைக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வசனத்திற்கு கீழ்ப்படிவோமாக. வசனம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 126 5வது வசனம். சங்கீதம் 126 5வது வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். நம் கண்ணீர் விட்டு சிந்தி கேட்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கும். நாங்கள் துவண்டு போன அவசியம் போகிற வேலையிலும் நாம் ஒன்றும் வாய்க்கவில்லை, ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று நாம் கூக்குரல் போடும் பொழுது நம் கண்ணீர் எழவோ வருகிறது. நம்முடைய கண்ணீர் அவருடைய துருத்தில் வைத்திருக்கிறது. நம்முடைய கண்ணீர் அவருடைய துருத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் நாம் விடுகிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். அவர் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் இயேசுவானவர் நமக்கு பதில் தருகிற தேவன். அவர் ஆச்சரியமான தேவன். சாமுவேல் இப்படி பிறந்தார். அந்நாள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள் சர்ச்சில் போய். இப்பொழுது ஏலி ப்ரீஸ்ட் பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன இப்படி அழுகுறேன்னு சொல்லி கேட்ட பொழுது அண்ணா சொன்னாங்க, நான் என்னுடைய மனதை ஊற்றுகிறேன் என்று சொல்கிறாங்க. அவ்வாறாக அதற்கு பின்பு அந்நாள் கவலைப்படவில்லை. அந்நாளுக்கு குழந்தை பிறந்து விட்டது. அதுதான் சாமுவேல். அவ்வாறாகவே நாமும் நம் வாழ்க்கையிலும் நாம் செய்கிற கண்ணீருக்கு பதில் உண்டு. ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் நாம் வடிக்கிறதுல தேவன் பார்க்கிறார். உங்கள் கண்கள் கலங்காமல் இருப்பதாக. ஜெப ஆவி ஊற்றுமை என்ற பாடலில் இருக்குது. முழங்கால்கள் முடங்கணுமே, கண்கள் எல்லாம் குளமாகணுமே, என் கண்கள் எல்லாம் குளமாகணுமே. ஜெபிங்க. நானும் ஜெபிக்கும்போது கண்ணீரோடு ஜெபிக்கிற பழக்கம் உண்டு, முன்னாடியெல்லாம் இருந்தது. ஆகவே அதனால தான் நான் உயர் வாழ்கிறேன். அதனால தான் நான் கர்த்தரை பற்றி சொல்லுகிறேன். உலக வேலை வாய்க்கிறதாக நான் போகிறேன். இதர் வேலை பிடித்து கொள்ள வேண்டுமென்று போகிறேன். ஆகவே அதற்காக நான் ஜெபித்து கொண்டு வருகிறேன். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் ஆர்ப்போடு கொய்வார்கள். கண்ணீரோடு விதைக்கும் பொழுது ஆர்ப்போடு கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அதற்கு அடுத்த வசனம், முன்னாடி வசனம். கர்த்தாவே, தர்க்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பு. எப்போ கண்ணீர் வருது? சிறையிருப்பு வரும்பொழுது கண்ணீர் நம் வாழ்க்கையில் வந்துவிடும். பல நாட்கள் வீட்டிலே தங்க வேண்டிய நிலைமை என் வாழ்க்கையில் பல நாட்கள் முன்பாக இருந்தது. வீட்டிலேயே இருக்க வேண்டியதான ஒரு கட்டாயம். ஆனால் ஆண்டவர் அவற்றையும் மாற்றி போட்டு சிறையிருப்பை மாற்றுகிறார். யோபனுடைய சிறையிருப்பை திருப்பினார். யோபு தன் 3 ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபித்த பொழுது யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் திருப்பி தந்தார் ஆண்டவர். அந்த ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆண்டவருடைய வசனம் மாறாது. நம் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவர் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். அவர் உன்னை ஆசீர்வதித்து வழங்குறதற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக. எண்ண முடியாத அதிசயங்கள், ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் செய்வாராக. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற மனிதனுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். நன்மையின் கருணை என்னை தொடரும்னு சொல்லுங்கள். கர்த்தர் நம் கண்ணீரை காண்கிறார். அவர் நம் கண்ணீருக்கு பதில் அளிக்கிறார். நீடிய நாட்களால் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சமாக இருக்க வேண்டும். வசனப்பிரகாரம் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். அவர்களும் தலை குனிவதில்லை. அவர்களை அவர் நிமிரச் செய்கிறார். அவர் தலை உயர்த்துகிறார். பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுடைய நாளெல்லாம் நன்மையின் கருணை என்னை தொடருன்னு சங்கீதக்காரன் தாவீதோடு கூட நாம் ஜெபிப்போமாக. ஆமீன்.